Hi friends, வணக்கம் and welcome to IID Saman. இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதி நகரா மண்டபத்துக்கு பக்கத்துலேயே இருக்கு. ஸோ அங்க இருக்கக்கூடிய சங்கர் மெட்டல்ஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துன்னு சொல்லலாம். மாடல்ஸ் அண்ட் ஸ்டாச்சுலாம் நிறைய டிஃப்ரெண்டா இருந்தது. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். வந்து கேரளாவுக்கு மாடல் அதிலே சங்கு சக்கரம் நம்ம போடுறது. இது வந்து நம்ம செப்பரேட்டாக போட்டு கொடுக்குறது. கேரளா வழக்கில் எனக்கு இந்த மாதிரி சங்கு சக்கரம் வேணும்னு கேட்பாங்க, அவங்களுக்காண்டி போட்டு கொடுக்குறது. அதிலே பிளெயின் வேணும்னா இந்த மாதிரி வரும், மேலே குமிழ் மட்டும் வரும். இதுவும் கேரளா வழக்கு தான். இது நம்ம தமிழ்நாடு ஸ்டைல் சின்னது. இதுக்கும் சின்னதெல்லாம் இருக்குது. ஸ்டார்டிங் தமிழ்நாட்டில் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி. ஆமாம், இந்த டைப்பு தான். அதோட பெருசு வேணும்னா இன்னும் எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்குது. 2 அடி 3 அடி 5 அடி 6 அடி அந்தளவு மக்கள் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு அன்னத்தோடு வேணுனாலும் அன்னத்தோடு இருக்குது. இந்த மாதிரி வந்து மேலே அன்ன பச்சியோடு கேட்பாங்க, விளக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாமே பார்ட்டு தனித்தனியாக தான் வரும். உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பார்ட்டு எல்லாமே தனித்தனியாக அவங்க கழட்டிக்கலாம். நீங்கள் கழட்டி வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது சோப் பீஸ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. கோயிலில் அதிகமாக வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வீட்டில் சோப் பீஸுக்காண்டியே கேட்பாங்க, அவ்வளோ பெருசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லாயிருக்கும், இதுவும் ட்ரெண்டிங்காக. அதுக்கடுத்து நகாசு விளக்கு. இது ஒரு 5-6 கிலோ மேலே வரும். இதுவுமே நல்லா டிசைன் ஃபுல்லாகவே இருக்கும். மேலே அனாபிச்சியோடு வந்துடும் உங்களுக்கு. இதுலேயும் எவ்வளோ பெருசு வேணாலும் இருக்குது உங்களுக்கு. 1 அடி 2 அடி 10 அடி எவ்வளோ ஹைட் வேணாலும் இருக்குது உங்களுக்கு. இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பீஸ் ரேட்டு தான். பழைய காலத்து வீட்டிலலாம் அந்த மாதிரி தூண்கள் இருக்கும், அதே டைப்பு. அதை பேஸ் பண்ணி தான். ஆமாம், இந்த மாடலில் தான் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒர்க்கு ஜாஸ்தியாக வரும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு பெருசு வேணாலும் பெருசு இருக்குது. இது ஒரு கேரளா வழக்கு. முகமெல்லாம் வரும். இது 1400 வரும். ஒன்று 1400. ஆமாம், ஒரு பீஸ். அதில் நீங்கள் கேட்குற மாதிரி பெரிய சைஸ் 4 அடி 5 அடி இந்த ரேஞ்சு. இதோட ரேட்டிங்னா கேஜி ரேட்? கேஜி தான். அது ஃபுல்லாமே கேஜியாக தான் வரும். ஒரு கேஜி எவ்வளோன்னா? கேஜி வந்து 1100 வரும். இது அதிலே பிளெயின் டிசைன் இல்லாமல் வரும். இது நார்மலாக இப்போ எல்லாம் இது நார்மல் எப்போ உள்ளது. ஆமாம், அன்னத்தோடு கேட்பாங்க அவங்களுக்காண்டி. இதுவுமே உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுவும் கேஜி தான் ஃபுல்லாமே. இது ஒரு டைப்பு, அதிலே தாமரை வரும். இதுவுமே நகாசில் வேணாலும் இருக்குது, உங்களுக்கு பிளெயின் வேணாலும் கொடுத்துருவோம். அதோட பெருசு. இது 25 கேஜி ஏறி வரும். அப்போ ரேட்டிங் படி எவ்வளோ வரும்? ஒரு விளக்கு 25,000. அந்த ரேஞ்ச் வந்துடும். 27 அந்த ரேஞ்ச் வந்துடும். இதோட என்ன பெருசு வேணாலும் இருக்குது உங்களுக்கு. தாமரை புறையோட கேட்பாங்க ஒருத்தவங்க, அதுலேயும் அவ்வளோ பெருசு வேணாலும் இருக்குது. இது ஒரு மாடல். இது வாகைக்குள்ள விளக்குன்னு சொல்லுவாங்க, திருநெல்வேலி விளக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு டைப்பு. இதுவுமே கேஜி தான் உங்களுக்கு. இது வெங்கல கரண்டி பொங்கலுக்குன்றது. இதுவுமே சைஸ் சின்னதுலேருந்து பெருசேரி வரும். இது வந்து அண்டா நம்ம பித்தளை எப்பயும் போல சீர்காண்டி வச்சு யூஸ் பண்ணுறது. இது புது மாடல், ஃபுல்லாக டிசைனாக இருக்கும். நம்ம நார்மல் எப்போ உள்ளதோட இது கொஞ்சம் டிசைனாக இருக்கும். 2 சைடு கைப்பிடியோடு வந்துடும் உங்களுக்கு. அதில் சமைச்சிக்கலாமா? பிரியாணி இதில் சமைச்சிக்கலாம் நீங்கள். இதே பித்தளை அராடுக்குன்னு சொல்லுவாங்க. அது இது அதே மாதிரி தான், ஈயம்புசியாக வந்துடும் உங்களுக்கு. சமைச்சிக்கலாம் நீங்கள். இது ஃபுல்லாக சீர்வரிசைக்காண்டி குடம். ஆமாம், அதான் இது. இது நம்ம எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது
இதுலேயே பொங்கல் பானை எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. கோவில் கலசம் இதுவுமே உங்களுக்கு 6 இன்ச்சிலேருந்து வந்துடும் உங்களுக்கு. 6 இன்ச்சிலேருந்து 5 ஃபீட் ஏறி வரும்.